ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக நமது உலகத்தை மற்றொரு பரிமாணத்துடன் இணைக்கும் பாதைகளின் தொடர் தோன்றியது. அந்த வாயிலின் மறுபுறம் வினோதமான உயிரினங்கள் நிறைந்திருந்தன. சில மனிதர்கள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் ஹண்டர்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களின் மேஜிக் கோர்ஸ் அவர்களின் தரத்தை தீர்மானிக்கிறது. நான் ஒரு ஹண்டரா மாறினதுல இருந்து மரணத்தை பல முறை பார்த்திருக்கேன். அவன் சின்ன பையன் தானே, பெரிய விஷயமா என்ன? அவனை ரொம்ப பலவீனமான ஆளுன்னு சொல்லுவாங்க. நீங்க போய் பின்னாடி நில்லுங்க, உங்களை காயப்படுத்திக்க வேண்டாம். நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறது அவங்க தப்பு இல்லை. இருந்தாலும் என் குடும்பத்தை பார்த்துக்க நான் மட்டும்தான் இருக்கேன். அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அவங்களுக்கு என்ன ஆச்சு? இறுதி ஓய்வு. வாயில்களின் தோற்றத்தால இவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு. எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு அது வேணும். இது டபுள் டஞ்சனா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னது? நம்ம உடனடியா இங்க இருந்து கிளம்பணும். இங்க இருந்து தப்பிக்க கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். எல்லாரும் உட்காருங்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். அப்போ அது வெறும் கனவா? ஒரு ஹண்டரோட சக்தி வெளிப்பட்டா அரிதான இரண்டாம் விழிப்பு வர வரைக்கும் அது என்னைக்கும் மாறவே மாறாது. இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த ஸ்கிரீன்ஸ் எதுவுமே பிரமைகள் கிடையாது. என்னோட திறமைக்கான பாயிண்ட்ஸும் கிடைக்குது. நான் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீ ஏதாவது ஜிம்முக்கு போறியா? ஆமா, கொஞ்சம். ஒரு நிமிஷம், நீ ரேங்கர் தானே? ஏன் ஏதாவது பிரச்சனையா? உன்னோட ரேங்கை விட இந்த கோட்டாவை பூர்த்தி செய்யறதா ரொம்ப முக்கியம். என்ன இது குழப்பமான உணர்வா இருக்கு. நீ வேணும்னா போய் குகையோட நுழைவாயில மூடலாம். நான் எதிர்பார்த்ததுதான். லெவல் அப் என்னால மட்டும்தான் பண்ண முடியும். இன்னொரு சாவியா? டீமன்ஸ் கேசல். அங்க ஒரு மந்திர சிகிச்சை இருக்கு, தி எலிக்சர் ஆஃப் லைஃப். நான் பயத்துக்கு அடிபடிய மாட்டேன். கடுமையா போராடி என்னோட நான் எடுத்துப்பேன். நாங்க கிரிமினல்ஸ் கூட சேர்ந்து சண்டை போடணும்னு எதிர்பார்க்கறீங்களா? உள்ளூர்ல ஹண்டர்ஸ் பற்றாக்குறை இருக்கிறதுனால எங்களுக்கு வேற வழி தெரியல. எங்க சங்கத்தோட மேற்பார்வையாளர் உங்க கூட இணைவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க ஏதோ சரியில்லை. யாராவது காப்பாத்துங்க. என்ன நடந்துச்சு? மிருகங்களை கொல்றதை விட மனுஷங்களை கொல்றது எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. அந்த வேகத்தை பாத்தியா? இல்ல இல்ல. ஜாப் சேஞ்ச் குவெஸ்டா. நான் எவ்வளவு வலிமை அடைகிறேனோ அவ்வளவு அதிகமா எனக்குள்ள ஏதோ உடைஞ்சு விழறதை என்னால உணர முடியுது. ஆனா நான் வாழணும்னு இந்த அமைப்பு விரும்புது. என்னது? நெக்ரோமான்சி. இறக்காத அரக்கர்களை வேலைக்காரங்களை அழைக்கிறது. Arise, 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 arise. இப்ப நீ ஏன் கூட இருக்க?